வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தீப்ஷாலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு ட்ரெடிஷ்னல் பவர் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய். இது நம்ம வீட்டில் ஊறுகாய், ரசம், சாதம் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நார்த்தங்காய் உண்மையிலேயே எதுக்கு நல்லது, தினமும் சாப்பிடலாமா, வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் ஆகுமா, இந்த எல்லா கேள்விகளுக்கும் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நார்த்தங்காய் வந்து ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸ்ட்ராங் சவுர் டேஸ்ட் இருக்கும், விட்டமின் சி ரிச்னு சொல்லலாம். ட்ரெடிஷ்னல் மெடிசனில் கூட யூஸ் பண்ணுறாங்க. 100 கிராம் நார்த்தங்காயில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் நார்த்தங்காயில் கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 கிராம் இருக்குது. ஃபைபர் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 கிராம் இருக்குது. புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 1 கிராம் இருக்குது. ஃபேட்டு இல்லைன்னே சொல்லலாம். முக்கியமான விட்டமின்கள் என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி இருக்கிறதால நம்மளுக்கு பவர்ஃபுல் இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுக்குது. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சமாக இருக்கிறதால எனர்ஜி சப்போர்ட் பண்ணுது. முக்கிய கனிம சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், இது வந்து போன் ஹெல்த்துக்கு உதவி பண்ணுது. பொட்டாசியம் இருக்கிறதால பிபி கண்ட்ரோல் பண்ண உதவி பண்ணுது. மெக்னீஷியம் இருக்கிறதால மசில் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அதே மாதிரி இதில் இருக்கிற ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிடும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. நார்த்தங்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கியமான நன்மைகள் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இது வந்து விட்டமின் சி இருக்கிறதால கோல்டு, இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. பாடி ரெசிஸ்டன்ஸை இம்ப்ரூவ் பண்ணவும் உதவி பண்ணுது. அதே மாதிரி டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணவும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதால டைஜஷனை ஸ்மூத் பண்ணுது. கேஸு, ப்ளோட்டிங்கை குறைக்க உதவி பண்ணுது. ஹெவி மீலுக்கு பிறகு இதை கொஞ்சமாக எடுத்துக்கிறது ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். வெயிட் லாஸுக்கு உதவுமா கேட்டிங்கன்னா இது யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். ஏன்னா இது லோ கலோரி, மெட்டபாலிசம் சப்போர்ட் பண்ணுது. ஃபேட் பர்னிங்க்கு இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுது. பிளட் பியூரிஃபிகேஷனுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஏன்னா இது வந்து டீடாக்ஸ் எஃபெக்டை கொடுக்கும். பிளட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த நார்த்தங்காய். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கும் இது உதவியாக இருக்குது. இதில் இருக்கிற பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண உதவியாக இருக்குது. ஸ்கின் க்ளோவுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் விட்டமின் சி இருக்கிறதால ஸ்கின் பிரைட் ஆகுறதுக்கும் டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. போன் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப இந்த நார்த்தங்காய் வந்து அதில் இருக்க கால்சியம் ப்ளஸ் விட்டமின் சி பார்த்தீங்கன்னா போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப உதவி பண்ணுது. அதே போல் டீடாக்ஸ் எஃபெக்டையும் இது கொடுக்குது. பாடி டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணவும், லிவரை சப்போர்ட் பண்ணவும் இந்த நார்த்தங்காய் உதவி பண்ணுது. அது மட்டும் கிடையாது, அப்பெட்டிட் இம்ப்ரூவ் பண்ணவும் இதை உதவி பண்ணுது. சாப்பிட்ட விருப்பம் அதிகரிக்கும். சில பேருக்கு சாப்பிடவே பிடிக்காதுன்னுவாங்க. இந்த நார்த்தங்காயை யூஸ் பண்ணும்போது நார்மலாகவே நமக்கு சாப்பாடு வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். எப்படி சாப்பிட்டா இது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பிக்கலாக சாப்பிட்லாம். ஜூஸ் வித்தவுட் சுகர் பண்ணி சாப்பிட்லாம். ரசம் மாதிரி வச்சு சாப்பிடலாம். மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்கில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, அல்சர், அசிடிட்டி இருந்தால் அளவோடு சாப்பிடணும். அதே போல் பல்லில் வந்து சென்சிட்டிவிட்டி இருந்தால் அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் ரா வெர்சஸ் பிக்கிள் எது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, ராவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிக்கிள் வந்து சால்ட் அதிகமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு எப்போயாவது மாட்ரேஷன் அளவில் எடுத்துக்கலாம். நல்ல நார்த்தங்காய் எப்படி தேர்வு செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் எல்லோ இல்லைன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஃப்ரெஷ்ஷு ஸ்மெல் இருக்கும். சாஃப்ட் இல்லாமல் இருக்கணும். நார்த்தங்காய் ஒரு சிம்பிள் ஃப்ரூட் மட்டும் இல்லை, ஒரு பவர்ஃபுல் ட்ரெடிஷ்னல் ரெமெடினே சொல்லலாம். ஏன்னா இதில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், சிட்ரிக் ஆசிட் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறதால இம்யூனிட்டி, டைஜஷன், டீடாக்ஸ், ஸ்கின்னு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஹெல்த்தி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.